கொஞ்ச நேரம் அவரை உங்க வார்த்தைகள்னால கத்தர் ஆராதிங்க. ஆமென் ஆமென். நல்ல வாயை திறந்து துதிங்க பார்ப்போம். நல்ல வாயை திறந்து ஆவியானவர் உங்களுக்கு என்னெல்லாம் வார்த்தையை சொல்லி ஆமென். இந்த ஆவியானவர் ஒன்று செஞ்சுட்டே இருப்பார். அவர் இயேசுவை உயர்த்திட்டே இருப்பார். ஆமென். இந்த ஆவியானவரோடு இணைந்து நல்ல வாயை திறந்து இந்த காலவெளியில் இயேசுவை துதிங்க, இயேசுவை உயர்த்துங்க. ஆமென். உங்க வாய்களை திறந்து நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா, பரிசுத்தரே, விடுவிக்கிறவே, ஓ உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. நீங்க பாடுறீங்களா? உம்மை போல் ஒரு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே. ஆண்டவரே, இந்த காலையில உங்களை உயர்த்துகிறோம்பா. துதியும் கனமும் மகிமை, நீர் பெரியவர், நீர் பெரியவர், உமக்கே செலுத்துகிறோம். நல்ல கையை உயர்த்தி துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகதலர பகதபரவா ஷபகல பகதலரவா. அல்லேலூயா துதிக்கிறோம். Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. பாடுவோம். Hallelujah. என்ன கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்காதீங்க. இயேசுவை உயர்த்து, கையை உயர்த்தி மேல கீழ எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரலோக கவனத்தை ஈர்க்க
ஓ ஹalleluya ஷபகதலரபலதா ஆமென் ஆமென் ஆமென். பரலோகத்தில் ஒரே ஒரு ஆராதனை தான். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. அப்போ நாம் ஆராதிக்கிறவர் எப்படிப்பட்டவர்னு உணரணும் முதல்ல. அல்லேலூயா. சும்மா வந்து நான் அப்படியே அவர் என் தகப்பன் நல்லதுதான், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறது நல்லதுதான். ஆனால் அதே நேரத்தில் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு வேதத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் இந்த ஆயக்காரன். இஷ்டம் போலலாம் நேராக உள்ள வரல அவர். இன்ஃபேக்ட் அவர் உள்ளே விடல ஒரு பக்கம். ஆனால் தன் மார்பிள் அடித்துக்கொண்டு பாவியா இருக்கிற என் மேல் கிருபையாயிரும். அது என்ன சொல்ல வர்றாருன்னா, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, அதற்கான தகுதியோ என்னால் உள்ள வர முடியாத அளவுக்கு நான் குறைவு எனக்குள்ள. வாழ்க்கையில் தன்னை யார் என்பதை முதல்ல உணர்கிறான். இரண்டாவது கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றதை உணர்றார். இந்த காலவேளையில் பந்திக்கு வந்திருக்கிறோம், நாம் அதை தான் செய்யணும். நாம யாருன்னு உணரணும். நம்ம நிலைமை என்பதை யாரு நம்ம அறிந்திருக்கணும். இரண்டாவது நம்ம ஆராதிக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறியணும். அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. அவர் சகல வல்லமை புரதியவர், எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர், மன்னிப்பதில் ஐஸ்வர்யவான். ஒரு நிமிஷம் தான் கோபம்ன்றார், நான் 1000 தலைமுறை வரைக்கும் என்னுடைய இரக்கம் செய்வேன்றார். ஆனா அதே நேரத்தில் பட்சிக்கிற அக்கினியும் இருக்கிறார். பாவத்தோடு விளையாடுகிறவர் அல்ல, நம்மை கண்டித்து உணர்த்துகிறவர், சரியான வழியிலே நம்மை நடத்துகிறவர். அதுதான் ஒரு நல்ல தகப்பன். இத்தனை பேர் இந்த காலவெளியில் அவருக்கு ஒரு நல்ல கையை தட்ட கொடுத்து, ஆண்டவரே என்னை சரியாய் நடத்துகிற, என்னை போதித்து நடத்துகிற, என்னை போதித்து நடத்துகிற நல்ல மெய்ப்பர். கடைசியா 2 கையை உயர்த்தி, விலகாத பிரியாதவும் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேன்றும் வேறென்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்பொழுதும் நீர் போதுமே. ஆமே ஆமே. நாம் பாடலாம். ஹல்லேலூயா. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாமே, நீர் போதுமே, நீர் போதும், எப்போ நீர் போதுமே. பாடுங்க. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர, வேறொன்றும் வேண்டாமே, நீர் போதுமே, நீர் போதும், நீர். ஒரு விசை கூட நீங்க மட்டும் பாடுறீங்களா? விலகாத விலகாத பிரசன்னமே. அப்படி எல்லாம் எளிமை நின்று கையை உயர்த்தி சொல்லுவோம்.
திறந்து இயேசுவை உயர்த்துவோம். பாடுங்க பரலோக நிறைய பேர் பாடாம எப்படிதான் முடியுதுன்னு தெரியல உங்களால. பரிசுத்த ஆவியானவரது காலவேளையில மகர மகதல ரமணல மகர பல மகதல பரவ பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும். இந்த பின்மாரியின் மழை ஆவியே வெண்மையானவரே மேகஸ்தம்பமே உயர்த்துங்க. வெண்மையானவரே மேகஸ்தம்பமே ஊற்று தண்ணி ஜீவநதி ஊற்று தண்ணி ஜீவநதி ஆனந்த தைலமே ஆனந்த தைலமே ஆவியே ஆவியே. நீங்க உயர்த்த உயர்த்த உங்க சரீரத்தில் ஒரு விடுதலை. எவ்வளவு விதமான நோய்கள் இருந்தாலும் பலவிதமான பலவீனங்களோடு வந்திருந்தாலும் இந்த காலவெளியில் ஒரு பூரண விடுதலை ஆவியானவர் உங்க சரீரங்களிலே ஆவியே ஆவியே ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருந்த கேளுங்க. ஆவியானவரே என்னை தொடுவீராக. ஆவியே எதிர்பார்ப்போடு கேட்கிற யாவர் மேலும் ஆவியே பரிசுத்த ஆவியானவர் அந்த மேல் வீட்டறையில இறங்கினது போல சடுதியான பலத்த காற்று ஆவியே ஆவியே எதிர்பார்ப்போடு
சரீரங்களில் தேவ வல்லமை மேல கீழே எல்லாரும் மேலும் ஆவியானவரே கரங்களை தட்டி ஆவியானவருடைய வல்லமை நல்ல கொஞ்ச நேரம் விட்டு கொடுத்து துதிங்க 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 துதிக்க துதிக்க சிந்தையில ஒரு விடுதலை, உங்க மைண்ட்ல ஒரு விடுதலை, உங்க இருதயத்துக்குள்ள ஒரு பலன். எல்லா மன அழுத்தங்கள் இப்பொழுது வெளியேறட்டும். துதிக்க 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 உன் பிள்ளைகளை குறித்திருக்கிற கவலை நல்ல விட்டு கொடுத்து நல்ல விட்டு கொடுத்து உங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பாரங்கள் சரீர வியாதிகள் இப்பொழுது, சரீர கட்டுகள் இப்பொழுது, பொல்லாத பிசாசு கட்டுகள் இப்பொழுது மறைந்து கிடக்கிற பொல்லாத கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது பூரண விடுதலை. யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையா பிரவேசித்த பெருமழையா பிரவேசித்த உள்ளங்கை மேகமே உள்ளங்கை. ரெண்டு கையை உயர்த்தி ஆவியே ஆவியே touch them God. ஆவியே ஆவியே மழையாக பொழியோ. இந்த காலையில் அவருடைய வல்லமை உயர்த்துகிற இடத்தில் அவர் வந்திருக்கிறார். ஹானர் ஹிம், அவரை ஹானர் பண்ணுங்க. எல்லாரும் 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 கையை உயர்த்து, எல்லாரும் எழும்பி நின்று, முடியாதவர் கூட பரவாயில்ல, எல்லாம் எழும்பி நின்று. இந்த இடம் முழுவதும் ஒரு மகிமையான பிரசன்னம். God wants to heal you. He wants to touch you. எல்லாரும் எழுப்பி நின்று அவருக்குரிய கணத்தை வாய் திறந்து துதிங்க துதிங்க. மாகதலா மரமா ரேகதலா மரமா ஷேகா பிராகதலா மரமா ஒராகந்துரா மனமல மதுரா ஷக்கலாதலா மௌரகதலா. அவர் உங்கள் அருகிலே, மிக அருகிலே, விட்டுறாதீங்க. He wants to touch you. Everyone, everyone. Rabaga Shantala Maka Braka Tele. எதையோ பண்ண வேணாம். இப்போ just stand up in the presence of God. Makatale Reba Sopra Dadamo. Honor him. அவரை ஹானர் பண்ணுங்க. இந்த இடம் முழுவதும் ஆவியான
வியாதிகள் மறையுது இந்த காலை வேளையில. விசுவாசத்தோட அந்த ஹீலிங்கை பெற்றுக்கணும். அவர் ரத்தத்துல வல்லமை உண்டு. உங்களுடைய உறவுகள் ஒருவேளை மருத்துவமனையில் இருக்கிறார்கள். The healing of God is touching them as well. அமைதலாய் அவர் பிரശ്നത്തിൽ இடம் முழுவதும் ஆவியானவர் வல்லமை இயேசுவை உயர்த்த 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 உங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய கரத்தினால் தொடுகிறார். Jesus, Jesus, Jesus. ஆவியானவரே, உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரப்பா. எங்கள் மத்தியிலே உலாவுகிறதற்காக நன்றி. கை உயர்த்தி உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க. கேளுங்களேன், உமக்கு பிரியமானதை செய்ய வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உமக்கு பிரியமானதை செய்ய இந்த காலவெளியில் எங்களை கற்றுத் தருவீராக. உடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவையான வழியிலே நடத்த எங்களை போடுவோம். பயபக்தியுடன் இந்த பந்தியிலே நாங்கள் பங்கு கொள்ள எங்களை ஒரு விசை கூட அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த கையில் அர்ப்பணிக்கிறோம். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நல்ல கரங்களை தட்டி இம்மட்டும் ஆவியானவருடைய பிரசன்னம் நம்மை சுகப்படுத்தினபடினால் நல்ல கையை தட்டி அவர் தந்த விடுதலைக்காக, அவர் செய்த அற்புதத்திற்காக, அவருடைய மகிமைக்காக நல்ல கரங்களை தட்டி give him all the glory. He deserves it, all the praise. Jesus, you deserve it. You deserve all the glory, Master. உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நாம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். நாம் திருப்புவோம். தேவ பிரசன்னம் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட இருப்பதாக இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்தை தொடரும்படி நான் விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். Let's turn the Gospel book of Matthew chapter 5 verse 16. நாம் சேர்ந்து இந்த வார்த்தையை சேர்ந்து வாசிக்கலாமா? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது. Let your light so shine before men that they may see your good work. Glorify your Father which is in heaven. Amen. கர்த்தருடைய அற்புதமான கிருபை. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது. கையை உயர்த்திரலிலே சொல்லலாமா? இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி. உங்கள் வெளிச்சம்
அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் இந்த உலகத்தில் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்கும்படி இருளின் அந்தகாரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவமாகிய வெளிச்சத்தை நமக்குள்ளிருந்து வெளிப்படுத்தும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கழுகப்பட்ட நம்மை இந்த பூமிக்கு கர்த்தர் வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து இந்த புதிய மாதத்தினுடைய தேவனுடைய வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஜீவனுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையின்படியாக பரிசுத்த வேதம் இவ்விதமாக சொல்கிறது. ஏசாயா 9:2 வாசித்து பார்க்கும் பொழுது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் வெளிச்சத்தின் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் உதித்தது என்ற வார்த்தையின்படி இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாக நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் அவர் தம்முடைய வார்த்தைகளை தேவ ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். ஆமென். யோவான் 1:9 வாசிக்கும் பொழுது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அற்புதமான ஜோதிகளின் பிதாவை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். யோவான் 1:9 சொல்கிறது, 1:9 யோவான் 9:5 சொல்கிறது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து சொன்னார். சத்தமா ஆமென் சொல்லலாமா? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த வெளிச்சமாகிய ஜீவ ஒளியாகிய கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என்பது நமக்கு கிடைக்க பெற்ற ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. 118 சங்கீதத்தினுடைய 27 தேவ ஜனங்கள் கர்த்தரை துதித்து பாடும் பொழுது அவர்கள் சொன்ன, சங்கீதக்காரராகிய தாவீது சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். The Lord is God, he has made his light so shine upon. Amen. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நம்மை பிரகாசிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60 19-20 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, இனி சூரியன் பகலில் உனக்கு வெளிச்சமாயிராமல், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமல், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். ஆமென் சொல்லலாமா? ஏசாயா 60:20 சொல்கிறது, இனி சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே பலவிதமான ஏமாற்றத்தோடு, பலவிதமான இழப்போடு, சில தோல்விகளோடு உள்ளம் உடைந்து போய், சுக்குநூறாக உள்ளம் உடைந்து போய், நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லையே, நான் நம்பி இருந்தவர்கள் என்னை ஏமாற்றி எனக்குரிய காரியங்களை எல்லாம் பிடுங்கி விட்டார்களே என்று சோர்ந்து போய் வேதனையோடு தத்தளிப்போடு இந்த காலவெளியிலே நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். கர்த்தருடைய கிருபையினாலே உங்களுடைய துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவாராக. ஆமென். உங்களுடைய துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தருடைய அற்புதமான தேவக்கரம், கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய இருளை, அந்தகாரங்களை மாற்றி ஒரு வெளிச்சத்தை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வெளிச்சத்தை தந்தருளுவாராக. ஒரு ஆமென் சொல்லலாமா? பலவிதமான இக்கட்டிலும்
பலவிதமான நெருக்கத்திலும் போராட்டத்திலும் சஞ்சலத்திலும் சிக்கி தவித்த சங்கீதக்காரராகிய தாவீது அவர் நம்பிக்கையோடு சொல்கிறார், கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதுனுடைய அற்புதமான நம்பிக்கை பாருங்கள். சங்கீதம் 18:28 தாவீதுனுடைய அற்புதமான நம்பிக்கை, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கையை உயர்த்தி நல்லவர் அல்லேலூயா சொல்லலாமா? தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென். எத்தனை அற்புதம்! இந்த காலை வேளையில ஒரு விதமான இருளில் சிக்கி தவிக்கிறது போல ஒரு விதமான விரக்தி, ஒரு விதமான உள்ளத்தில் ஒரு சமாதான குறைச்சலோடு தேவனுடைய சமூகத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆனால் ஏனோ என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நெருக்கங்கள், ஏனோ இந்த காரணமில்லாத தடைகள் என்று பல விதத்திலே மனம் சோர்ந்து போய் ஒருவேளை இந்த காலவிடலே வந்திருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிறது, கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் இருள் விலகும், தேவனுடைய வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென். பக்கத்துல பார்த்தது நல்ல வார்த்தை சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென். மீகா 7:8 வாசித்து பார்க்கும் பொழுது, மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நல்லவர் ஆமென் சொல்லலாமா? சத்தமா ஆமென் சொல்லலாமா? முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஒரு முறை பேசி கொண்டிருந்த பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு பரிசுத்த வேதத்துல நிறைய வார்த்தை பிடிக்கும். அதுல ஒன்று மீகா 7:8. அதுல என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க. நீதிமொழிகள்ல இருந்து ஒரு வசனத்தை கோடிட்டு காண்பித்தார், நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. சத்தமா ரெடிலே சொல்லுங்க. ஆமென். இந்த கால வேளையில கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே ஒரு புதிய நம்பிக்கையை கொண்டு வருகிறது. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா. அவருடைய வெளிச்சத்தின் மகிமையின் ஒளி உங்கள் மேல் பிரகாசிப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் கையிட்டு செய்கிற பிசினஸ்லையும் கர்த்தருடைய பிரகாசம் வருவதாக என்று ஊழியக்காரனாகிய நான் உங்களை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த காலை வேளையில யார் பிரகாசிப்பார்கள் அல்லது கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் பிரகாசிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த வேத வசனத்தினுடைய வெளிச்சத்திலே நாம் இதற்கு பதிலை ஜெபத்தோடு தேடுவோமானால் யார் பிரகாசிப்பார்கள் என்பதற்கு பல பதில்களை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. எங்க வெளிச்சம் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாரும் தேடி வருவார்கள். அல்லேலூயா. வருவாங்களா வரமாட்டாங்களா? ஜோதியை தேடி திரள் திரளான ஜனங்கள், கால் வைக்கிறது கூட இடம் இல்லாத ஜனங்கள் ஜோதியை தேடி ஓடுகிறார்கள். ஆமென். ஆனால் நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகர் அவர்தான் பரம் பெரிய ஒரு ஜோதி என்பதை அநேகருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆக இந்த எரிந்து பிரகாசிக்கிற ஜோதி என்பது அதனுடைய அழகே தனி அழகு. அல்லேலூயா. நீங்கள் வசிக்கிற இடத்திலே, நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்திலே, நீங்கள் படிக்கிற இடத்திலே நீங்கள் கிறிஸ்துவுக்காக எரிந்து பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு எழிலானவர்கள். சொல்லுங்க பாப்போம். எழிலானவர்கள். கொஞ்சம் ஸ்பெல் மிஸ்டேக் அதுல இருக்கு. எழிலானவர்கள். ஆமென். நான் கவனிக்கல. சத்தமா ஆமென் சொல்லலாமா?
அப்படியா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு இப்பதான் நீங்களும் பார்க்கிறீர்கள். ஹல்லேலூயா. the noble people, ஆமென். எழிலானவர்கள், அப்படி எழில்னா அழகு, ஆமென். the noble people, நீங்களும் நானும் இந்த உலகத்துல எழிலானவர்களாக எரிந்து பிரகாசிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். சத்தம் ஆமென் சொல்லாமா? இந்த காலவெளியில இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ள வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில யார் பிரகாசிப்பார்கள்? 3 காரியத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். யார் பிரகாசிப்பார்கள்? நம்பர் 1, எழும்புகிறவர்கள் பிரகாசிப்பார்கள். சொல்லுங்க, those who rise. யார் பிரகாசிப்பார்கள்? நம்பர் 1, எழும்புகிறவர்கள். ஹல்லேலூயா. நம்பர் 2, எழுப்புகிறவர்கள். சொல்லுங்க, எழும்புகிறவங்க மட்டும் இல்ல, எழுப்புகிறவர்களும் எழிலானவர்கள் தான். ஹல்லேலூயா. நம்பர் 3, ஏறெடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சொல்லுங்க, those who look unto him. ஏறெடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வலது கரத்தை உயர்த்தவர்களிலேயே சொல்லலாமா? ஆண்டவருடைய அற்புதமான நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் எளிதில் ஞாபகத்தில் வைக்கணுன்றதுக்காக இப்படி அடுக்கி வச்சிருக்கிறேன். எழும்புகிறவர்கள், எழுப்புகிறவர்கள், ஏறெடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பிரகாசிப்பார்கள். ஆமென். நீங்கள் பாக்கியம் உள்ளவர்களாய் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஆமென். நம்பர் 1, யார் பிரகாசிப்பார்களாம்? நம்பர் 1, எழும்புகிறவர்கள் பிரகாசிப்பார்கள். ஹல்லேலூயா. என்னோடு கூட ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நல்ல சத்தமரலிலே சொல்லலாமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எழும்புவார்கள். ஆமென். இந்த காலை வேளையிலே எப்படியாவது ஒரு ஹைக், எப்படியாவது ஒரு உயர்வு, எப்படியாவது ஒரு மேன்மை வரணும்னு சொல்லி கடினமாய் உழைக்கிறேன், கஷ்டப்பட்டு காரியங்களை செய்கிறேன். ஆனால் ஏனோ எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன், எனக்கு வர வேண்டிய உயர்வு, எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது என்று பல சூழ்நிலைமைகளிலே, பல நேரங்களிலே சோர்ந்து போய் இந்த காலை ஆராதனையிலே, இந்த கர்த்தருடைய பந்தியிலே கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசம், அசைக்க முடியாத விசுவாசத்தை நிமித்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். இந்த காலை வேளையிலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். ஆமென். நீங்கள் கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டும். பக்கத்துல பார்த்து நல்ல வார்த்தை சொல்லுங்க, நீங்கள் கர்த்தருக்காக பிரகாசிக்கணும். ஆமென். நீங்கள் கர்த்தருக்காக பிரகாசிக்கணும். கர்த்தர், நீங்களும் நானும் கர்த்தருக்காக பிரகாசிக்கணும்ன்றதுக்காகத்தான் கர்த்தர் நம்மை நட்சத்திரங்களாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் அழைச்சி சொன்னார், வா வெளியே வா, அண்ணாந்து பார், பூமி வானத்தை அண்ணாந்து பார், இந்த நட்சத்திரங்களை எல்லாம் உன்னால் எண்ண கூடுமானால் என்ன, உன் சந்ததி இத மாதிரி இருக்கும்னார். அல்லேலூயா. உன் சந்ததி ஸ்டார் மாதிரி இருக்கும்னார். ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் தான் ஸ்டார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து நல்ல வார்த்தை சொல்லுங்க, நீங்க நானும் தான் ஸ்டார். ஆனா பிசாசு இதை திருடி ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ன்றான், சினி ஸ்டார்ன்றான். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நம்மளை கடைசியில தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டியை கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்க அவன் யோசிக்கிறான். நீங்களும் நானும் கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, எழும்பி பிரகாசி. ஆமென். Arise and shine. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும்,
ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். ஹல்லேலூயா. உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து, உன் ஒளியின் இடத்திற்கு ஜாதிகள் நடந்து வருவார்கள். ஆமென் சொல்லலாமா? தேவனுடைய பிள்ளைகள் அதை விசுவாசிக்கணும். அதற்காக தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கணும். உதிக்கிற உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகள், ஹல்லேலூயா, ராஜாக்கள் நடந்து வருவார்களாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க. தேசத்திலே முக்கியமானவர்கள், தேசத்தினுடைய முக்கியஸ்தர்கள் தேவ சன்னிதானத்தில் நடந்து வந்து தேவ சமூகத்தில் நிற்பார்கள். இது எது நிமித்தம்? நீங்கள் எழும்பினால் பிரகாசிப்பீர்கள். உங்கள் பிரகாசத்தின் மூலமாக இது நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் எழும்பினால் பிரகாசிப்பார்கள். ஆமென். அதனாலதான் என்னுடைய செய்தியினுடைய முதல் தலைப்பு, எழும்புகிறவர்கள் பிரகாசிப்பார்கள். ஆமென். எழும்புகிறவர்கள். சத்தமா சொல்லுங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை ஏன் எழும்ப வேண்டும்? ஒரு தேவனுடைய பிள்ளை ஏன் எழும்ப வேண்டும்? எழும்பி பிரகாசி. ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளை எழும்ப வேண்டும்? ஏசாயா 52:1 பாருங்கள். ஏசாயா 52:1-2. எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகி எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஆமென். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீற்றிடு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஹல்லேலூயா. நாம் ஏன் எழும்ப வேண்டும்? பரிசுத்தத்தை தரித்து கொள்ளும்படி. பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிக்கிற நாம் அவரை போல பரிசுத்தம் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தேவனுடைய பிள்ளைகள் எழுந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சீயோனே எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆமென். ஓ Zion, put on thy beautiful garments. ஆமென். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற ரட்சிப்பின் வஸ்திரம். ஹல்லேலூயா. துதியின் உடை, பொற்சரிகை, நீதியின் சால்வை, இவைகள் எல்லாம் கிருபையாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வஸ்திரங்கள். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆமென். உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். என்ன வஸ்திரங்க? இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு நமக்கு அந்த அலங்கார வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அலங்கார வஸ்திரத்தை தரித்து கொண்டு, ஆமென், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எதை விட்டு எழுந்திரு? தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஆமென். பலவிதமான அழுக்கிலும் தூசியிலும் உட்கார்ந்திருப்பது தேவ சித்தம் அல்ல. இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தையின் எச்சரிப்பின் சத்தம் உங்கள் மூலமாய் புறப்பட்டு உங்களுக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. நீங்கள் தூசியை விட்டு எழுந்து அவருக்காக நிற்கிற கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. விருத்த சேதனம் இல்லாதவர்கள் நடுவில் இருந்து நீ எழுந்து புறப்பட வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆமென். எழும்பு. கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் என்று பரிசுத்த வேதம் எச்சரிக்கிறது. ஆமென். ஏசாயா 51:9 பாருங்கள். எழும்பு, எழும்பு, பெலன் கொள். கர்த்தருடைய புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாவை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து கர்த்தருடைய புயமே எழுந்திருன்னு சொல்றார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருடைய புயத்தில் இருக்கிறோம். எத்தனை பெரிய மகிழ்ச்சி. இந்நேரம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு கரகோஷம் வந்திருக்கணும். ஆமென்.
ஏனோ அடிக்கடி உங்களை எழுப்ப வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. அதற்கும் சிரிப்பு தானா? ஆமென் சொல்லுங்க. எழும்பு எழும்பு, பலன் கொள், கர்த்தருடைய புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ஆமென். பல முறை பொல்லாத பிசாசு நம்மளை கீழே தள்ள பார்ப்பான், கீழே மடங்கடிக்க பார்ப்பான். ஆனால் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் மடங்கடிக்கப்பட்டவனையும் கீழே விழுகிறவனையும் தூக்கி எடுக்கிறவர். அல்லேலூயா. இந்த கால வேளையிலே சிலரை கர்த்தர் தட்டி எழுப்பி தூக்கி எடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்கள் கர்த்தருக்கு பயன்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். நீங்கள் முடங்கி போய் நீங்கள் தூசியிலும் அழுக்கிலும் புரண்டு கிடப்பது தேவ சித்தம் அல்ல. எந்த நிலைமையில் இருந்தாலும் மெய் மனஸ்தாபத்தோடு இயேசுவேன்னு நீங்க நோக்கி பார்த்தா போதும், உங்களை தூக்கி எடுக்க அவர் இன்றைக்கும் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லலாமா? நல்ல சத்தம் ஆமீன் சொல்லலாமா? ஒரு காலத்துல நான் எவ்வளவு பெரிய ஸ்தானத்துல இருந்தேன். ஒரு ஜமீன்தாருடைய மகன், இளைய மகன் யோசித்து பார்க்கிறான். இப்போ அழுக்குலையும் பண்ணி கூட உட்கார்ந்து இருக்கிறேன். பண்ணி சாப்பிடுற சாப்பாடு கூட எனக்கு கிடைக்கலையே. ச்சே. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்கிறது, 17ஆம் வசனத்துல, அவன் புத்தி தெளிந்து. ஆமென். என்ன தெளிந்து? புத்தி தெளிஞ்சாதான் எழுந்திருக்க முடியும். சத்தமா இல்லை சொல்லாம? கெட்டனா அவளை தான் கட்டுவேன், இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்லி முடங்கி போய் நிற்பான். ஆமென். ஆமென் சொல்லுங்க. கெட்டுனா அவரை தான் கெட்டுவேன்னு. நீ அப்படிலாம் கெட்டுனா கெட்டு போயிடுவேன். ஆமென். பாவம் செய்ய தீர்மானிச்சிட்டவன்ட்ட போயிட்டு 2 மணி நேரம் பேசுறது ஒண்ணுதான், இந்த பிள்ளைகிட்ட நான் 4 மணி நேரம் பேசுறது ஒண்ணுதான். ஆமென் சொல்லாம? ஏன்னா புத்தி அந்த அளவுக்கு அந்தகாரப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஆனால் புத்தி தெளிந்த பொழுது, என் தகப்பன் வீட்டுல வேலைக்காரர்களுக்கு எவ்வளவு பேருக்கு பூர்த்தியா சாப்பாடு இருக்குது. சே, நான் என்ன காரியம் பண்ணிட்டேன். லூக்கா 15:18 அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, தேவனுக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்கன்னு கேட்பேன். அல்லேலூயா. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன். சத்தமாமேன்னு சொல்லாமா? இந்த காலவேளையிலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை பலவிதமான சோர்வை நிமித்தம், மனக்குழப்பத்தை நிமித்தம், சில நேரங்களிலே பின்மாற்றத்தை நிமித்தம் கர்த்தருடைய அன்பை விட்டு நீங்கள் தூரம் போயிருக்கலாம். இந்த காலவேளையிலே கர்த்தருடைய ஏக்கத்தின் குரல், என் மகன் என் மகள் என்னிடத்தில் வரமாட்டானா வரமாட்டானா என்று அவர் ஆவலோடு கூட இன்றைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லலாமா? பாவத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டும், அசுத்தத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டும். ஆமென். மற்றவர்களை பற்றி புரளி பேசுவதை விட்டு எழுந்திருக்கணும், மற்றவர்களை பற்றி குறை சொல்லுவதை விட்டு எழுந்திருக்க வேண்டும். சத்தம் அல்லே சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில பெருமை பேசுவதை விட்டு எழுந்திருக்க வேண்டும். ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில அந்த தாழ்மையை தரித்து கொள்ள எழுந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் அமைதி உள்ளவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக, சாந்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமே தவிர நாம் ததும்புகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆமென். யாரா இருக்கக்கூடாது? ஆமா, தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது, என்ன குடம் ததும்போ சொல்ல மாட்டீங்களே, அரை குடம் ததும்பும். நீங்கள் நிறை குடமாக இருந்தால் ததும்ப மாட்டீர்கள். இந்த அரை குடம் தான் பார்த்தீங்கன்னா டமால் டமால் இந்த பக்கம் இந்த பக்கம் அடித்து ததும்பிக்கிட்டே இருக்கும். சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பேசும்போதே கண்டுபிடிச்சிடலாம் அது அரை குடம்னு. ஆமென். சொல்லுங்க. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. யாராவது தன்னைத்தானே புகழ்ந்தாங்கன்னா எழுதி வச்சுக்கங்க. ஆமென். சில ஆட்கள் பேசும்பொழுது தன்னையே உயர்த்தி பேசுவாங்க, அவர்களோடு கர்த்தர் இல்லை. ஆமென். சில ஆட்கள் பிரசங்கம் பண்ணும்பொழுது கூட, ஈவன் ஊழியக்காரர்கள் பாஸ்டர்னு சொல்றவங்க கூட ஸ்டேஜ் மேல ஏறிட்டா போதும் 90% அவங்கள பத்தி தான் இருக்கும். அல்லேலூயா. 10% கர்த்தருடைய வசனத்தை சொல்வார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் அவர்களோடு இல்லை. ஆமென். அதனால ததும்ப கூடாது. என்ன கூடாது?
ஆமா. ஒரு நாள் அண்ணாதுரைய ஒரு மினிஸ்டர் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டு இருந்தாராம். அண்ணாதுரை யாருன்னு என்ன கேட்கக்கூடாது. முன்னாள் தமிழக முதலமைச்சர். அவன் வீட்டுக்கு போய் உட்காந்தாராம். உட்காந்த உடனே இலையெல்லாம் போட்டாங்களாம். அந்த காலத்தில் ஃபேனுன்றது பெரிய விஷயம். ஃபேன் வந்து ஏசிக்கு சமம். ஆமேன். முதலமைச்சர் இருந்திருக்கா, ஃபேனெல்லாம் போட்டு எல்லாம் உட்கார வச்சு வரிசையாக வச்சாங்களாம். முட்டை வச்சாங்களாம், அப்பளம் வச்சாங்களாம், கூட்டு வச்சாங்களாம், எல்லாம் வச்சிட்டு இருந்தாங்களாம். இந்த அப்பளம் மட்டும் ஃபேன் காற்றுல ஆடிக்கினே இருந்துச்சான். ஆமேன். அப்பளம் மட்டும் என்ன பண்ணிச்சான்? ஆடிக்கினே இருந்துச்சான். பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொன்னாரா, அண்ணாதுரை வந்து நல்ல ஒரு ஹியூமர் பர்சன். சாதாரணமாக பேசும்பொழுதே அவர் ஜோக்கா பேசுவாராம். அவர் சொன்னாராம், பாத்தியா இந்த ஒரணா முட்டை அமைதியாக உட்காந்துக்குது, கால்னா அப்பெல்லாம் ஆடி நிற்குது பாருன்னாராம். ஆமேன். ஒரணா முட்டை அமைதியாக உட்காந்துக்குது, இந்த கால்னா அப்பெல்லாம் ஆடுது. அதனால நம்முடைய வாழ்க்கையில எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. நல்ல சத்தம் அல்ல சொல்லாமா? தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. ஆமேன். நாம் எழுந்திருக்க வேண்டிய கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் பிரகாசிப்பார்கள்? எழும்புகிறவர்கள் பிரகாசிப்பார்கள். சத்தமா ஆமேன் சொல்லலாமா? 1 ராஜாக்கள் 19:5 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 19:5. ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். ஆமென். சோர்வை விட்டு எழுந்திருக்கணும். எதை விட்டு எழுந்திருக்கணும்? சோர்வு. எலியா அதற்கு முந்தின நாள் ஒரு பெரிய மாவீரன், ஒரு பெரிய விசுவாச வீரன், வானத்திலிருந்து அக்கினி இறக்கி பலியை பட்சித்தது. சகல ஜனங்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஆமென். ஒருத்தனை விடாத எல்லாரையும் பிடி. பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் பிடிச்சு அங்கேயே வெட்டி போட்டான். ஆமென். எசபேலுக்கு இந்த வார்த்தை போகிறது. எசபேல் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நாளைக்கு இந்நேரத்திலே பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு செய்தது போலவே எலியாவுக்கு செய்யப்படும். ஆமென். இந்த ஒரு வார்த்தை தான். உடனே போய் சூரை செடியின் கீழே போய் சுருண்டு படுத்துட்டு, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல, நான் உயிரோடு இருக்கிறதை விட சாவது நல்லது. ஆமென். அப்படின்னு சோர்ந்து போயிட்டார். கர்த்தருடைய தூதன் தட்டி எழுப்புறார், எழுந்திரு எலியாவே, எழுந்து போஜனம் பண்ணு. ஆமென். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே பல காரியத்தை நிமித்தம் சோர்ந்து போய், சோர்வு எலியாவையே சோர்வு தாக்கும். ஆனால் நீங்களும் நானும் ஏமாத்துறோம். ஆமென். சோர்வு நம்மளை பல விதத்திலே தாக்கி நம்மை பல காரியங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஏசாயா 40:29-30 பாருங்கள். ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற அற்புதமான தேவன். அல்லேலூயா. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஆமென். இந்த காலை வேளையிலே உங்களுடைய எல்லா சோர்வில் இருந்து நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். சத்தமாமே சொல்லலாமா? சோர்வில் இருந்து எழுந்திருப்பதற்கு தேவன் வேண்டிய கிருபைகளை தருவாராக. நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. ஏன் எழும்பணும்? ஒரு தேவனுடைய பிள்ளை பிரகாசிப்பதற்கு எழும்ப வேண்டும். ஆமென். எதிலிருந்து எழும்ப வேண்டும்? அசுத்தத்திலிருந்து, தூசியிலிருந்து, சோர்விலிருந்து எழுந்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமா? இந்த காலவெளியிலே கர்த்தருடைய பந்தியிலே நாம் வருவதற்கு முன்பதாக, தகப்பனே, நான் எழ வேண்டிய காரியங்களிலே எழுவதற்கு எனக்கு நீர் கிருபை செய்வீராக. சத்தம் ஆமென் சொல்லாமா? ஆமென். வீழ்ந்து கடப்பதுதான் தப்பு. ஆமென். எழுந்து தேவனுக்காக நிற்பதை தான் கர்த்தர் விரும்புகிறார். சத்தமா இல்லை சொல்லாமா? நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த ஃபுட்பால் டீம்ல இருந்து என்னை வந்து அன்பாக என்னை பார்ப்பார்கள். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஃபுட்பால் டீம்லேருந்து எதற்காக அன்பாக வந்து பார்ப்பாங்கன்னா, பாஸ்டர் நீங்கள் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க. ஆமென்.
முதல் பரிசு 50,000, இரண்டாவது பரிசு 40,000, மூன்றாவது பரிசு 30,000. நீங்கள் முதல் பரிசை எடுக்கக்கூடிய நிலையில இருக்கிறீர்கள் அப்படின்னு வந்து நிற்பாங்க. ஆமென். அந்த டைட்டிலை பார்த்தா டைட்டில் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ஒரு நாள் எழுவர். ஆமென். ஒரு நாள், புரியுதா உங்களுக்கு? நீங்க தோத்து போறீங்களா, ஒரு நாள் ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. எத்தனை அற்புதமான வார்த்தை. நீங்கள் ஒரு நாள் எழுவீர்கள் அப்படின்னு. ஒரு நாள் எழுவர்னு ரொம்ப நாள் காலை தாழ்த்தக்கூடாது. எழுந்திருக்க வேண்டிய கடைசி காலம் இதுதான். ஆமென் சொல்லலாமா? எதிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை எழுந்திருக்க வேண்டும் என்பதை பரிசுத்த வேதம் சொல்கிறது. என்னோடு கூட எபேசியர் 5:14 நீங்கள் வாசிப்பீர்களானால், எபேசியர் 5:14 பாருங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. நல்ல சத்தமா ஆமென் சொல்லலாமா? தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கணும். ஆமென். அசதியை விட்டு எழுந்திருக்க வேண்டும். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று போஸ்ட்பான் பண்ணுகிற காரியத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமா? சிலர் தூக்கத்திலிருந்து எழுப்புறதும் அவ்வளோ கஷ்டம் பாருங்க. தூக்கம் நமக்கு அவசியம், தூக்கம் நமக்கு ஆரோக்கியமானது. ஆமென். ஆனா சிலர் எந்த நேரமும் தூங்கிட்டு இருப்பாங்க. அசதியை காட்டுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக எழும்பணும். ஒரு ஆமென் சொல்லலாமா? வீட்டுக்கு போயிட்டு 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசி பாருங்க. இப்ப என் முகத்தை பாருங்க. சாலமோன் ராஜாவாயிட்டு அரியணையில் உட்கார்றாரு. ஃபர்ஸ்ட் கேஸே வருது. ஆமென். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன வருதுன்னா, ரெண்டு பெண்மணிகள். அந்த 2 பெண்மணிகளும் ஒரு குழந்தை எடுத்து கையில வச்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் சொந்த கொண்டாடுறாங்க. இது ஏன் குழந்தை, இது ஏன் குழந்தை அப்படின்னு. ஆமென். என்னன்னு பார்த்தா ஒருத்தங்க குற்றச்சாட்டுறாங்க, நேத்து ராத்திரி தூக்கத்துல இந்த ஸ்திரீ தன்னுடைய பிள்ளையின் மேல், நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம், 2 பேருக்கும் ஒரே டைம்ல குழந்தை பிறந்துச்சு. எனக்கு குழந்தை பிறந்து 3ஆவது நாள் குழந்தை பிறந்துச்சு. எனக்கும் ஆண் பிள்ளை, இவளுக்கும் ஆண் பிள்ளை. அப்படி இருக்கும்பொழுது நேற்று இந்த ஸ்திரீ இவ தூக்கத்துல புரண்டு குழந்தையின் மேலே புரண்டதினால் குழந்தை செத்து போயிடுச்சு. அல்லேலூயா. அது என்ன மானங்கட்ட தூக்கம் பாருங்களேன். குழந்தை மேல புரண்டு படுத்து குழந்தை செத்து போச்சா? ஆமென். செத்து போயிடுச்சு. அப்புறம் நைட்ல அவ எழுந்து பார்த்தா, நான் தூங்கிட்டு இருந்தேன், செத்து போன குழந்தைய தூக்கி என் மார்பிள போட்டுட்டு என் பக்கத்துல இருக்கிற குழந்தைய தூக்கி அவ மார்பிள போட்டான். இவ குழந்தைய எடுத்து இவ மார்பிள போடுற அளவுக்கு இவளுக்கு தூக்கம் பாருங்க, மானங்கட்ட தூக்கம். ஆமென். காலையில எழுந்து பார்த்தா இந்த குழந்தை என்ன குழந்தை இல்ல, என் குழந்தை முகாந்திர தெரியல. அப்ப இவட்ட கேட்டா, இந்த குழந்தை தான் என்னது கொடுன்னு கேட்டா கொடுக்க மாட்டா. நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும். ஆமென். பாருங்க, தூக்கம் அப்படிலாம் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. நல்ல சத்தம் ஆமென் சொல்லலாமா? தேவனுடைய பிள்ளைகள் தூக்கத்தை விட்டு எழுந்திருந்து, வேத புஸ்தகத்துல மாடியில ஒருத்தன் தூங்கினா, மடியில ஒருத்தன் தூங்கினா, அடியில ஒருத்தன் தூங்கினா. ஆமென். மாடியில தூங்கின வாலிபன் ஐத்திகு பேர் என்னங்க? 3ஆவது மாடியில உட்காந்து ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்து இருந்தாராம். ஆமென். பவுல் நெடுநாரமா பிரசங்கம் பண்றதை கேட்டு தூங்கி அங்கிருந்து கீழே விழுந்து செத்தான். மாடியில உட்காந்து மாடியில தூங்கினவன் செத்தான். ஆமென். ஆமென் சொல்லுங்க. தெளிலால் மடியில தூங்கினான் சிம்சோன். ஆமென். மடியில தூங்கினவனும் காலி. ஹல்லேலூயா. கப்பல் தளத்தின் அடியில யோனா தூங்கினான். யோனாவை தூக்கி கடல்ல போட்டாங்க. சத்தமாவே சொல்லாமா? தூக்கம் பாருங்க, தூக்கம் என்னென்ன கேடு விளைவிக்குது. ஆமென். ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. நல்ல சத்தமா சொல்லாமா? வெளிப்படுத்தல் 2:5 பாருங்கள். ஆகையால் நீ என்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆமென். என்ன நிலையில விழுந்தாய் என்பதை நினைத்து எழுந்திருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். இந்த காலவிடலே
ஒரு மனம் திரும்புதலோடு, ஒரு அர்ப்பணிப்போடு இந்த காலவெளியிலே இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்வதற்கு தேவன் வேண்டிய கிருபைகளை நமக்கு தந்தருளுவாராக. அல்லேலூயா. எழும்புகிறவர்கள் பிரகாசிப்பார்கள். நம்பர் 1. நம்பர் 2, எழுப்புகிறவர்களும் பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. நீங்க எழும்புகிறவங்களா இருக்கிறது மட்டும் இல்ல, எழுப்புறவங்களா இருக்கணும். ஆமென். பக்கத்துல பார்த்து நல்ல வார்த்தை சொல்லுங்க. நீங்க எழும்பினா மட்டும் போதாது, அடுத்தவங்களை எழுப்பணும். பக்கத்துல யாராவது தூங்கி இருந்தா எழுப்புங்க பார்ப்போம். ரைட், என்ன கவனிங்க. எழுப்புகிறவர்கள் பிரகாசிப்பார்கள். ஆமென். தானியேல் 12:3 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தானியேல் 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். சொல்லுங்க இந்த வார்த்தையை. அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரத்தை போல என்றென்றைக்கும் பிரகாசிப்பார்கள். ஆகவேதான் சொன்னேன், எழுப்புகிறவர்கள் பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. சத்தமாமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் வானத்துல ட்விங்கிள் ஸ்டார் பார்த்திருக்கிறீங்க? ஒரு மாதிரி என்னை முறைக்கிறீர்கள். வானத்துல நட்சத்திரம் மின்னிக்கிட்டே இருக்கும்ல, அது எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாரும் பார்த்துருக்கோம். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். ஆமென். பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். வேற நம்ம பிரகாசிக்கிறவங்களா இருக்கணும். ஒரு ட்விங்கிள் ஸ்டாரா இருக்கணும். சத்தமாமேன்னு சொல்லுங்க. சத்தமாமேன்னு சொல்லுங்க. ட்விங்கிள் ஸ்டாரா இருக்கணும். அல்லேலூயா. அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள். ஆமென் சொல்லலாமா? இயேசு இருந்த இடத்திற்கு ஞானிகளை கொண்டு வந்து நிறுத்தினது ஒரு நட்சத்திரம். அல்லேலூயா. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். கையை உயர்த்தலே சொல்லாமா? ஆனந்த சந்தோஷம். இயேசுவின் இடத்திற்கு வழிகாட்டுகிற நட்சத்திரமாய் நீங்கள் இருக்கணும். அல்லேலூயா. டிசம்பர் மாசம் வந்தாலே ஒரே பெரிய சந்தோஷம் தான். வீட்டுக்கு முன்னாடி ஸ்டார் எல்லாம் கட்டி தொங்க விடுவோம். ஆமென். நல்லது. மகிழ்ச்சியை வெளிப்படுத்த, மற்றவர்கள் பார்க்கும் பொழுது இது ஒரு கிறிஸ்தவ வீடு என்ற அடையாளம் காட்ட, இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற காரியங்களை பறைசாட்ட எல்லாம் நல்லதுதான். ஆனால் அப்படியே பேப்பர் ஸ்டாராவே நம்ம போயிடக்கூடாது. நம்ம தான் சூப்பர் ஸ்டார். அல்லேலூயா. அதை மறந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமா. அநேகரை நீதிக்குட்படுத்துகிற, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. யோவான் 5:35 பாருங்கள். யோவான் 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான், நீங்களும் சில காலம் அவனுடைய வெளிச்சத்தில் கலிகூர மனதாய் இருந்தீர்கள். ஆமென். யோவான் ஸ்நானனை குறித்து கர்த்தர் கொடுத்த சாட்சி, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். ஹல்லேலூயா. நீங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க வேண்டும். அதைத்தான் மத்தேயு 5:16 வாசித்தோம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கணும். சத்தமா இல்லையே சொல்லாமா? சிலர் 0 வாட்ஸ்ல இருப்பாங்க, சிலர் 50 வாட்ஸ்ல இருப்பாங்க, சிலர் 1000 வாட்ஸ்ல இருப்பாங்க. ஆமென். 1000 வாட்ஸ் பல்பா இருப்பாங்க, சிலர் டியூப் லைட்டா இருப்பாங்க. ஹல்லேலூயா. நீங்க யாரா இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா ஒரு நாளும் நீங்க டியூப் லைட்டா இருக்கக்கூடாது. நீங்கள் தேவனுக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் தேவனுக்காக மற்றவர்களை எழுப்புகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லாமா? இது எதை காட்டுகிறது? சுவிசேஷத்தை அறிவித்து கிறிஸ்துவினிடத்திற்கு மற்றவர்களை நடத்துகிற ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. கை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? யாக்கோபு 5:20 பாருங்கள். யாக்கோபு 5:20. தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஆமென். தப்பி போன மார்க்கத்தினின்று ஒருவனை திருப்புகிறவன், பாவியை திருப்புகிறவன். நீங்கள் திருப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள். கலாத்தியர் 6:1. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா, ஆமென். வர 20ஆம் தேதி நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்க கையில கொடுத்திருக்கிற இந்த ஃபார்ம்ல 10 பேரை ஜபத்தோட தாகத்தோட எழுதி அவர்களுக்காக ஜபித்து அவர்களுக்கு ஒரு விசேஷித்த அழைப்பை கொடுத்து அவர்களை கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது நீங்கள் கர்த்தருக்காக பிரகாசிக்கிறீர்கள்னு அர்த்தம். சத்தமாலே சொல்லுங்க, நல்ல சத்தமாலே சொல்லுங்க. அந்த சமாதான பெருவிழாவுக்கு நீங்கள் அழைத்து கொண்டு எடுக்கிற முயற்சி இருக்கிறதே, அது நீங்கள் கர்த்தருக்காக பிரகாசிக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது. ஆமென். பிரகாசிக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது. 2 ராஜாக்கள் 7:9 பாருங்கள். 2 ராஜாக்கள் 7:9. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இந்த நாள் நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். ஆமென். இந்நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள். சத்தமா அந்த வார்த்தையை சொல்லுங்க. இந்த நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள். அல்லேலூயா. நாம் மௌனமா இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். சத்தமா சொல்லுங்க, நாம் மௌனமா இருந்தா குற்றம் நம்மேல் சுமரும். ஆமென். நீங்கள் மௌனமா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வாரமும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து சபைக்கு கொண்டு வரணும். சத்தமா அல்லே சொல்லுங்க. அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள். ஒரு ஆமீன் சொல்லலாமா? மார்க் 5ஆம் அதிகாரம் 18-19 ஆகிய வசனத்தில் என்ன கவனிங்க. பிசாசு பிடித்திருந்த ஒருவன், லேகியோன் பிசாசு பிடித்திருந்த ஒருவனை இயேசு சுகப்படுத்தின பொழுது வஸ்திரம் தரித்து அவர் பாதத்திலே உட்கார்ந்தான். ஆமென். ஜனங்கள் எல்லாரும் பார்த்து பிரமித்தார்கள். இயேசு புறப்படும் பொழுது அந்த லேகியோன் பிசாசு பிடிக்கப்பட்டவன் விடுதலையானவன் கேட்கிறான், நானும் உம்மோடு வர எனக்கு நீர் உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது இயேசு சொன்னாரு, நீ போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளை உன் வீட்டுக்கு போய் சொல்லு, உன் இனத்தாரிடத்தில் சொல்லு என்று அவனை அனுப்பினார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஆமாவா இல்லையா? கர்த்தர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை, அவருடைய கிருபையின் பாக்கியத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிற, மற்றவர்களை எழுப்புகிற அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கிருபைய பள்ளம் தோண்டி புதைச்சிடக்கூடாது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. 5 தாலந்து வாங்கினவன் பெருக்கினது போல நீங்கள் கர்த்தருக்காக செயல்பட வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை, சுகத்தை, பலத்தை எதற்காக கொடுக்கிறார்? அவரை பற்றி பறைசாற்றுவதற்காக. அல்லேலூயா. நானும் உம்மோடு கூடவே வந்துடுறேனே, நம்முடைய சீஷர்கள் ஒருத்தர் வந்துடுறேனேன்னு ஆவலாய் கேட்டவனை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளை உன் இனத்தாரிடத்திற்கு சொல்லு. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவன் போய் தெக்கப்போலி பட்டணம் முழுவதும் பறைசாற்றினான். ஆமென். என்ன பட்டணம்? தெக்கப்போலி. சத்தமா சொல்லுங்க. ஆமா, தெக்கப்போலினா 10 பட்டணங்கள்னு அர்த்தம். அல்லேலூயா. 10 பட்டணத்துக்கு போய் கர்த்தர் தனக்கு செய்தவைகளை பறைசாற்றினான். நல்ல சத்தமாமேன்னு சொல்லலாமா? அண்டை அயலகத்தார், தெரிந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், ரட்சிக்கப்படாதவர்களிடத்திலே கிறிஸ்துவின் அன்பை சொல்லி, ஆமென், ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. எழுப்புகிறவர்கள் பிரகாசிப்பார்கள். ஆமென் சொல்லுங்க வாய் திறந்து. எழும்புகிறவர்கள் பிரகாசிப்பார்கள், எழுப்புகிறவர்கள் பிரகாசிப்பார்கள். ஆமென். நம்பர் 3, ஏறெடுக்கிறவர்கள் பிரகாசிப்பார்கள். ஆமென். யார் பிரகாசிப்பார்கள்? சங்கீதம் 123 முதல் 2 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. இதோ வேலைக்காரரின் கண்கள் எஜமான் கரத்தை நோக்குமாம் போலும், வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டின் கரத்தை நோக்குமாம் போலும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா.
எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? 121 சங்கீதம் முதல் 2 வசனத்தை பாருங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். 34 சங்கீதம் 5 வசனத்தை பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆகவேதான் என்னுடைய செய்தியினுடைய 3வது தலைப்பு, ஏறெடுக்கிறவர்கள் பிரகாசிப்பார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியமானாலும், சிறிய காரியமோ பெரிய காரியமோ, நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிற கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? நம்முடைய கண்களை அவருக்கு நேராக ஏறெடுத்து பார்க்கிற கிருபைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய கிருபையை கர்த்தர் நமக்கு தந்தருளுவாராக. ஆமென் சொல்லலாமா? நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலும் நாம் அவரை ஏறெடுத்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 55 வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 7:55. அப்பொழுது பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதை காண்கிறேன் என்று சொன்னான். அல்லேலூயா. ஸ்தேவானை ஆலோசனை சங்கத்துக்கு முன்பதாக நிறுத்தி குற்றம் சாட்டும் பொழுது அவன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்தான். ஆமென். அப்போஸ்தலர் 6:15 பாருங்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதனை போல, தேவதூதன் முகத்தை போல இருப்பதை கண்டார்கள். ஆமென். ஸ்தேவானுடைய முகம் பிரகாசித்தது. பாடுகள் மத்தியிலும் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. சில நேரத்தில் பிரச்சனை நேரத்தில் துவண்டு போய் சோர்ந்து போய் முடங்கி போகிறோம். ஆனால் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டருளி விசாலத்தில் என்னை கொண்டு வந்து விட்டார். ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்ல சத்தமாமேன் சொல்லலாமா? பலவிதமான நெருக்கத்தில் இருக்கும் பொழுது அவரை ஏறெடுத்து நீங்கள் பார்ப்பீர்களானால் உங்களை பிரகாசிக்க செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. மத்தேயு 14 அதிகாரம் 19-20 ஆகிய வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இந்த திரளான ஜனங்களுக்கு உணவு கொடுக்க நாங்கள் எங்கே செல்வது? இங்க எங்க கையில 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குன்னு சொன்ன பொழுது, அப்பொழுது இயேசு ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து அதை ஆசீர்வதித்து சீஷரிடத்திலே கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து 12 கூடை மீதி எடுத்தார்கள். அல்லேலூயா. தேவையில் இருக்கும் பொழுது நாம் அவருடைய முகத்தை ஏறெடுத்து பார்ப்போமானால் பிரகாசிப்போம் என்று வேதம் சொல்கிறது. ஆமென் சொல்லலாமா? பலவிதமான தேவையில நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவையின் நேரத்திலே அங்கும் இங்கும் நம்முடைய கண்களை அலைபாட விடாமல், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை ஏறெடுத்து பார்ப்பீர்களானால் அற்புதமாய் ஆச்சரியமாய் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை உருவாக்குவதற்கு தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஜீவனுள்ள தேவன் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்க வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்கட்டும். இந்த வெளிச்சம் எதன் அடிப்படையிலே? எழுப்புவதினால், ஏறெடுப்பதினால் இந்த வெளிச்சத்தை அவர் எனக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எழும்பி நிற்போமா? தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தேவனே, விடுதலை தருகிறவரே, பிரகாசிக்க செய்கிறவரே, இந்த காலை வேளையில் இந்த புதிய மாதத்திலும்
உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது என்ற வார்த்தையின்படி உம்முடைய வெளிச்சம் உம்முடைய பிள்ளைகள் மேல் பிரகாசிப்பதாக உமது நாமத்தினாலே உமது அடியான் ஆசீர்வதிக்கிறேன். நடைபெற இருக்கிற இரண்டாவது ஆராதனை, வாலிபர்கள் ஆராதனை, சிறுவர்கள் ஆராதனை, மாலையில் நடக்கிற சிறுவர்கள் பாடல் நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமா என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுடைய அனுக்கிரகமும் அரவணைப்பும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா நாட்கள் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஒருவருக்கு ஒரு வாழ்ச்சலுங்கள். ஆண்டவருடைய அற்புதமான கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. மாலை ஆராதனை சரியாக 5:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். வெளியே போகும்பொழுது அந்த ஒய்கோஸ் ஃபார்ம் கொடுப்பாங்க. போன வாரம் வாங்காதவர்கள் அந்த ஒய்கோஸ் ஃபார்மை வாங்குங்க. வாங்கினவர்கள் பயன்படுத்துங்கள். வாங்காதவங்க அந்த ஃபார்மை வாங்கிட்டு போயிட்டு அதை ஃபில் பண்ணி உற்சாகமாய் செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் வந்துவிட்டார் வாசலருகே